பிரதமராக இருந்துக்கிட்டு தேர்தல் பணிகளை தான் செஞ்சுட்டு இருக்கா வழியே பிரதமருக்கு உண்டான பணிகளை செய்யறது கிடையாது. உதாரணத்துக்கு லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கிறது, மயிலுக்கு கையில் தீனி கொடுக்கறது, மாடுங்களை தடவி கொடுக்கறது, இதெல்லாமா பிரதமருடைய வேலை. இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எங்கெந்த நேரம் கிடைக்கிது? இருக்கிற அத்தனை அரசு நிறுவனத்தையும் தனியாரில் விற்றுட்டாங்க. இத்தனை முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அவங்க மீது ஏதாவது சர்வதேச அளவுலையோ இல்லை இந்திய அளவுலையோ இது பாதிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டாங்க பட்ஜெட்டில் அப்படின்னு ஏதாவது யாராவது பேசியிருக்காங்களா இல்லை கிளப்பியிருக்காங்களா? நீங்கள் எதாவது செஞ்சால் தானங்க உங்களை குறை சொல்கிறதுக்கு. சார் செய்யாமல் எப்படி சார் ஆச்சு? S84 தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் நிறுவன தலைவர் திரு அருள்தாஸ் அவர்கள். வணக்கம் சார். சில நாட்களுக்கு முன்பு தான் திருச்சியில் சர்வதேச வானூர்தி நிலையத்தை தொடங்கி வைத்து பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து சென்று மீண்டும் தமிழகத்துக்கு இன்று வருகை தந்துள்ள பாரத பிரதமர் அவரை சந்தித்து பல்வேறு நிகழ்வுகளை பேச இருக்கின்ற பாஜக நிர்வாகிகள், பாஜக மாநில அண்ணாமலை உள்பட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனை அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இந்த நிகழ்வுக்கு பிறகு எப்படி நடக்க போகும் தமிழக அரசியல் களத்தில், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அதாவது திருச்சியில் மாநிலத்தை நிகழ்ச்சியை பிரதமர் பண்ணியிருக்காருன்னா ஒரு பிரதமருக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சுருக்கார். அதாவது அள்ளி கொடுக்க வேண்டிய பிரதமர் கிள்ளி கொடுக்குறது மாதிரி ஒரு அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறாரு வழியை. இல்லை, 10,000 கோடி நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அது ஒரு திட்டம். நூற்றுக்கணக்கான திட்டங்கள் செய்யப்பட தமிழ்நாட்டு செய்யப்பட வேண்டியது இருக்குது. புரியுங்களா? ஒரு திட்டத்துடைய மதிப்பை வச்சு நீங்கள் 10,000 கோடி கொடுத்துட்டா அந்த திட்டத்துக்கு அதுக்கூடிய செலவாகக்கூடிய தொகை தான் செய்ய வழிய. ஆனால் பல நூற்றுக்கணக்கான திட்டங்கள் செய்யப்பட வேண்டியது இங்கே இருக்கிறது. அதையெல்லாம் செய்யவில்லையே. என்னென்ன திட்டங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்களை செய்யப்படல? மத்திய அரசு தமிழக அரசு கேட்கின்ற ரயில்வே திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்கள் இங்கே கொடுத்தாலும் ஒவ்வொரு முறை ரயில்வே பட்ஜெட்டு தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்கள் எதுவுமே அறிவிப்பே வராது. இங்கே அதான் அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல கிள்ளி கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்களே வழியே. அந்த கிள்ளி கொடுக்கறத வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த அடிப்படையில் பட் அதை செஞ்சாலும் அது ஒரு பிரதமருக்கான வேலையை அவர் செஞ்சுருக்காரு. பட்டு இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் செய்கிறதுனால அது ஒரு தேர்தல் பிரச்சார வேலையாக தான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய. நீங்கள் பார்க்கலாம், இப்போ தேர்தல் சமயத்தில் ஒரு மாநிலத்துக்கும் போய்ட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திட்டங்கள் அறிவிப்பார். ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் அவர் சொல்வார், அந்த சொன்ன எந்த திட்டத்தையும் இன்ன வரைக்கும் செஞ்சது கிடையாது. எய்ம்ஸு செங்கல் நாட்டு அடிக்கல் நாட்டினதோடு சரி இன்ன வரைக்கும் எதையுமே செய்யலை. கேட்டால் அந்த மத்திய அமைச்சர் 90% பணி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி இவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்களே, செய்ய மாட்டாங்க. ஆனால் விமான நிலையத்தை திறந்தது அதான் சொன்னாங்க, அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்த மத்திய அரசு கிள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு விமான திட்டத்தை செயல்படுத்திட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் பிரதமராக இருந்துக்கிட்டு தேர்தல் பணிகளை தான் செஞ்சுட்டு இருக்கா வழியே பிரதமருக்கு உண்டான பணிகளை செய்யறது கிடையாது. உதாரணத்துக்கு லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கிறது, மயிலுக்கு கையில் தீனி கொடுக்கறது, மாடுங்களை தடவி கொடுக்கறது, இதெல்லாமா பிரதமருடைய வேலை. அப்போது இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு எங்கெந்த நேரம் கிடைக்கிது? ஒரு பிரதமர்னால் நேரமே இருக்காது. அந்த அளவுக்கு ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ இதெல்லாம் செய்கிறேன்னா அப்போ பிரதமருக்கு உண்டான எந்த வேலையும் அவர் செய்யறது கிடையாது. பொழுதுபோக்கு வேலைகளை மட்டும்தான் அவர் செஞ்சுன்னு இருக்கார். அதனால தான் இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் கிடைக்கிது. இந்தியா பன்னாட்டு அரங்கில் பொருளாதார அளவில் இந்த அளவுக்கு வளர்ச்சி விகிதத்தை எப்படி எட்டிருக்க முடியும் சார்? இதெல்லாம் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் உண்டான பலன் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க மொழியே. இவர்களால் என்ன செஞ்சாங்க? இவங்க என்ன ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை புதுசாக தொடங்குறாங்க, இருக்கிற அத்தனையும் விற்றுட்டாங்க இப்போ தனியாக இருக்குது. அப்போ இவங்களால் என்ன முன்னேறிச்சு?
இவங்க எதையாவது ஒரு நிறுவனம் ஒரு வேலையை உருவாக்கி மக்கள் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க, இல்லை ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தினாங்க, எதை செஞ்சாங்க? எதுவுமே இருக்கிற அத்தனை அரசு நிறுவனத்தையும் தனியாரில் விற்றுட்டாங்க. அப்போ இவங்களால வளர்ந்தது என்ன அர்த்தம்? ஆனால் இது அத்தனையை வந்து காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது. அதை மிக சிறப்பாக செய்தவர் மன்மோகன் சிங். அவர் தான் உலக பொருளாதார மயமாக்கலை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர். அதன் அடிப்படையில் இல்லை அத்தனை பேரும் வந்து இங்கே பண்ணாங்க. அந்த தனியார் அவருடைய உருவாக்கப்பட்ட அவருடைய திட்டங்களால் உருவாக்கப்பட்ட பலனை இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்க மொழிய இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க எதாவது செஞ்சு அதனால் இந்தியா உலக பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. சார், ஒரு விஷயம் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம விட வந்து முன்னேறிய நாடுகளே வந்து பொருளாதார வீழ்ச்சியில் வந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. மன்மோகன் சிங் தொடங்கி வச்ச புதிய பொருளாதார கொள்கை தான் அதில் வந்து வரவேற்கிறோம். ஆனால் வந்து இந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மத்திய அரசால் வந்து இருக்கிற அமைச்சர்களும் பிரதமரும் வந்து குறிப்பிடுறாங்க. அதை வந்து உங்களுக்கு நினைவூட்டுறேன். அதே நேரத்தில் புதிய பொருளாதார கொள்கையை மன்மோகன் சிங் அறிவித்த அந்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் இந்த வீழ்ச்சி விழுந்து விடாமல் வந்து இன்றைக்கி வந்து தாங்கி பிடிக்கிறாங்கல்ல. எங்கெங்கே தாங்கி பிடிக்க இருக்கிறதா விற்றுட்டாங்க. எதை தாங்கி பிடிக்கிறாங்க? மொத்த நிறுவனங்களும் விற்றுட்டாங்க. என்னென்ன நிறுவனத்தை விற்றுருக்காங்க? இப்போ நாடறிஞ்ச விஷயம் அத்தனை மொத்த மத்திய அரசுக்கு சொந்தமான அத்தனை எல்ஐசிலேருந்து கூட போயிடுச்சு. ரயில்வே துறை தனியார்மயமாக போகுது. புரியுங்களா? ஏர்போர்ட்டுக்கு ஏற்பட்டெல்லாம் விற்றுட்டாங்க. இந்தியாவுக்குன்னு ஏர்போர்ட்டு இது கிடையாது. எல்லா நாட்டு பிரதமர் வரும்போது அவங்களோட அரசாங்கத்தின் இதில் தான் வருவாங்க. இவர் வந்து ஒரு தனியார் இதில் போய் இறங்குவார். அதனால இவருக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளைட் 30,000 கோடி செலவு பண்ணி 2 ஃப்ளைட் வாங்கி வச்சுக்கிட்டாரு. பொதுத்துறை நிறுவனத்தெல்லாம் விற்கிற மாரி இருந்தால் அப்புறம் எதுக்கு சார் திருச்சியில் வந்து சர்வதேச விமான நிலையத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க? சார், சர்வதேச விமான நாட்டோட வளர்ச்சியை விமான இங்கே கேளுங்க, சர்வதேச விமான நிலையத்தை திறந்தாலும் அது யார் கையில் போகுது? மத்திய அரசுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது. தனியார் மயத்தில் போயிட்டு அந்த நிர்வாகம் முழுக்க வந்து தனியார் மயத்துக்கிட்ட போகுது. போர்ட் ட்ரஸ்ட்டு யார்கிட்ட? அம்பானி போர்ட் ட்ரஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து மீஞ்சூர் பக்கத்தில் வந்து ஒரு போர்ட் ட்ரஸ்ட் அம்பானி தானே கொடுக்குறாங்க. அங்கே மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கப்பல் போக்குவரத்து இது கூட போர்ட் ட்ரஸ்ட்டு கூட வந்து அவங்ககிட்ட தான் போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு குஜராத்தில் வந்து அம்பானியோட போர்ட் ட்ரஸ்ட்டை வந்து எத்தனையோ 1000 கோடி வந்து இப்போ போதைப்பொருளை பிடிச்சாங்க. அந்த வழக்கு பற்றி அன்றைக்கி வெளியே வந்ததோட செய்தி. அதுக்கப்புறம் அது என்னாச்சு ஏதாச்சும் இந்த வரைக்கும் வரவில்லை. அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மறைக்கப்படுது, மக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது. நீங்கள் வந்து நாட்டில் இருக்கிற அத்தனையே விற்றுட்டு நீங்கள் வந்து பொருளாதார வந்துருக்குன்னா என்றைக்கே வந்து ஒரு திட்டம் போட்ட உடனே லாபம் வந்துடாது, உயர்வு கிடைச்சிடாது. அது சில காலம் செயல்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் போன பிறகு அவருடைய வளர்ச்சி விகிதம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி, அது குறிப்பாக மன்மோகன் சிங் ஆட்சியால் உருவாக்கப்பட்ட திட்டத்தினுடைய பலன் தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அன்றைக்கி அவர் உருவாக்கின கட்டமைப்பு வந்த மாதிரி நீங்கள் இது கூட வந்து மற்ற நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சுன்னா அது அந்த நாட்டுகளோட செயல்பாடு. அதை வந்து இந்தியா கூட இன்றைக்கி எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? சரி, நான் கேட்குறேன், இந்த பாஜக அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தது? இருக்கிறத விரிவுபடுத்தினா திருச்சி வந்து விரிவு தான் படுத்திருக்காங்களே வழிய புதுசாக ஒன்று கொண்டு வரல. புரியுங்களா? ஒவ்வொரு திட்டத்தை வந்து சிறப்பான முறையில் 10 வருட காலத்தில் சிறப்பாக நம்ம செய்ததா, அதில் என்னென்ன நிதிகள் ஒதுக்கப்பட்டது, எத்தனை 1000 கோடி மக்கள் பணம் பயன்பெற்றாங்க, எந்தெந்த நிலையில் அந்த திட்டங்கள் இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறது தினந்தோறும் அவங்க வந்து அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காங்க. சார், நீங்கள் பொய்யா பேசுனா அதெல்லாம் உண்மையாயிடுமா? நீங்கள் பொய் பேசுகிற அத்தனையே வந்து உண்மையாயிடுமா? நீங்கள் பொய்யா சொல்லிக்கிறீங்க, அறிக்கை கொடுத்துனுக்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம்னு சொல்லிட்டு. இப்போ பேர் வெள்ள நிவாரணம் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ மிகப்பெரிய வரலாறு காணாத மழை. தமிழ் அரசு எங்களுக்குள்ள நிவாரண நிதி கொடுன்னு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டோம். தேசிய பேரிடர்வாதினா தேசிய பேரிடர்வாதியில் நான் இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்துக்கிட்ட அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, மத்திய நிதி அமைச்சு சொல்கிறாங்க. அப்போது அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னும் போது எதுக்கு தேசிய பேரிடர்? அதுக்கு ஒரு அமைப்பு எதற்கு? நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம்னா அது வருஷம் நீங்கள் கொடுக்குற யூஷுவல் இது. அதுக்கு வந்து ரெகுலர் அதை வந்து கொடுத்துப்புட்டு நான் வந்து கொடுத்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது நாங்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்க போகிறீங்க. அது யூஷுவலாக வர்றதை யூஷுவலாக கொடுத்துப்பட்டு நாங்கள் கொடுத்தேன்னு சொல்லும் போது இன்றைக்கி எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க? தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு தென் மாவட்ட பாதிப்பை பற்றி நடுவன் வந்து அந்த குழு அனுப்பியிருக்காங்க. அவங்க முழுவதுமாக ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. அது கொடுத்ததுக்கு பிறகு வந்து தேவையான நிதியில் வந்து ஒதுக்கப்படும் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கு. புறக்கணிக்கலையே, கொடுக்கலையே. பாருங்க, மக்களுக்கு இன்றைக்கி பசிக்கு சோறு வேணும்.
அது கஞ்சியாக இருந்தால் கூட ஓகே. நாளைக்கு நான் ஒரு 3 மாதம் கழிச்சு பிரியாணி கொடுப்பேன்னா என்னத்துக்கு? அப்போ அது வரைக்கும் அவன் நடுவோட்டை நிற்பானா? அவனுடைய பாதிப்பு என்ன? அதை நீங்கள் மக்களுக்கு எப்போ நீ எப்போ ஆராய்ஞ்சி பார்த்து கொடுக்குறது? நிதி அமைச்சர் கூட ஆய்வுக்கு வந்தாங்க. ஆய்வுக்கு வந்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதிகளெலாம் போய் பார்த்தாங்களே இல்லையா? அங்கங்கே மெயின் ரோட்டில் பேனர் வச்சு அந்த பேனர் இந்த பக்கத்தில் ஒரு பாதிப்புலாம் அந்த இதை பார்த்துட்டு போகிறதுக்கு எதுக்கு ஒரு நிதி அமைச்சர் ஆய்வு செய்கிறாங்க? அதுக்கு எங்கேருந்து ஃபோட்டோ அனுப்புங்க, நான் டெல்லியை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு. பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகவே இல்லை. போகாத ஒரு அமைச்சரால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கு நீ எப்படி உணர்வ? நீ அதை கூட செய்யாமல் சரி செய்யலாம் கேட்குற இந்த அரசு கேட்குறதாக கொடுங்க, அதுவும் கொடுக்காம எது தேசிய பேரிடர் அறிவின்னு சொல்லியும் அறிவிக்க மாட்டாமல் அறிவிச்சதே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த அமைப்பு? அப்போ யாரும் ஏமாற்ற அந்த அமைப்பு வச்சு அதில் பணத்தை இது பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் அத்தனையும் பொய் பித்தலாட்டம். நாங்கள் இவ்வளோ கொடுத்தோன்னு இப்போ கூட சொன்னாங்க. அவங்க நீங்கள் சொன்னபடி அந்த நிதி அமைச்சர் பட்டியலிட்டாங்க. நாங்கள் 7 லட்சம் கோடியோ 5 லட்சம் கோடியோ கொடுத்தோன்னு சொன்னாங்க. தமிழக நிதி அமைச்சர் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கொடுவே இல்லை. அவங்க சொன்ன கணக்குலேயே கூட்டல் கணக்கு தப்பாக இருக்குது. 5 லட்சம் கோடி வர வேண்டியதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்ல 5 லட்சம் கோடி 7 லட்சம் கோடியாக சொன்னதான் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டல்லே அவங்களுடைய கூட்டலை அடிப்படை சாதாரண ஒரு கூட்ட தெரியாதவங்களாம் நிதி அமைச்சர். அப்புறம் அந்த கூட்டல் கணக்கு நிதி அமைச்சர் நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி தீர்மானிப்பாங்க? அதை பற்றின அறிவு அவங்களுக்கு இருக்கும். அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரே சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு பொருளாதார அறிவு என்பது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்களை போட்டு பொருளாதார நிதி அமைச்சராக இந்த அரசாங்கம் போட்டு வச்சுக்குதுன்னு அவர் சொந்த வீட்டுக்காரே சொல்கிறார். அவரை தாலி கட்ட வீட்டுக்காரு இந்த அம்மாவுக்கு அடிப்படை அறிவே கிடையாது பொருளாதாரத்தில், இவங்களை போய் நிதி அமைச்சராக போட்டுச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க. சார் அது எப்படி சார்? அது நீங்கள் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது நான் சொல்லலைங்க, இல்லை அந்த அம்மா சொன்னதா அத்தனை ஊடகத்துலேயும் வந்தது. நானா சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமையை மதிப்பீடு வச்சு தான் அவங்களுக்கு பாரத பிரதமர் நிதியமைச்சர் பதவியை கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம அதை பார்க்கணும்ல. தனிப்பட்ட தாக்குதல் இருக்கலாம், அதுக்கு எப்படியா? பாரத பிரதமர் தனிப்பட்ட தாக்கல் நான் பண்ணல. அந்த அம்மா நிதி அமைச்சர் கொண்டாட வேலையை செய்யறதுக்கு அந்த அடிப்படை அறிவே இல்லைன்னு ஒரு கட்சி ஆளாக நான் சொல்லலை, மக்களாக இந்த சொல்ல, அரசியல் கட்சி சொல்ல. உங்களுடைய தகுதியை கூட இந்த உங்களுக்கு கணவருக்கு தெரியாதுதா சார்? அதாவது இல்லறம் வேற நாடு வேறு சார். அவரு ஒரு பொருளாதார மேதை இருக்கட்டும், அவர் எக்கனாமிஸ்ட் சார். அப்படிங்களா? அவர் போற போக்குல சொல்றவரே கிடையாது. அவர் சொல்றதே நான் சொன்னா கூட போற போக்கில் ஏன்னா எக்கனாமிஸ்ட் எனக்கு நான் கிடையாது. அவர் எக்கனாமிஸ்ட் அப்படின்னா அவர் ஒரு பொருளாதார மேதியா இந்த நாட்டோட குடிமகன்ற அடிப்படையில் சொல்றதுக்கு கடமை ஒன்று அறிவு உண்டுல. அல்ல, அவருடைய கருத்துக்களை நம்ம மதிப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. இத்தனை முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அவங்க மீது ஏதாவது சர்வதேச அளவுலையோ இல்லை இந்திய அளவுலையோ இது பாதிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டாங்க பட்ஜெட்டில் அப்படின்னு ஏதாவது யாராவது பேசியிருக்காங்களா இல்லை கிளப்பியிருக்காங்களா? நீங்கள் எதாவது செஞ்சால் தானங்க உங்களை குறை சொல்கிறதுக்கு. சார் செய்யாமல் எப்படி சார் அவங்க போடுற அத்தனை திட்டங்களும் அம்பானிக்கும் அதானிக்கான திட்டங்கள் தான் இருக்குமே ஒழிய நாட்டு மக்களுக்கான திட்டங்கள்லாம் எங்கே இருக்குது சார்? கண்மூடித்தனமா நான் அப்படி சொல்ல முடியுமா? அதானிக்கு அம்பானிக்கு மட்டும்தான் அரசாங்கம் நடக்குது அப்படி? ஆமாம், அம்பானிக்கு அதானி இருக்குது. இப்போ பாருங்கள், அம்பானிக்கு ஒரு தொழில் தொடங்குற ஒரு அரசாங்கம் ஒரு ஏலம் ஓடுது. ஏலம் ஓட்டுனே அதுக்கு அம்பானிக்கு அவர் காசை போட்டு ஏலம் எடுக்கிறதே கிடையாது. அம்பானி அதானியும் அதுக்கு அந்த ஏல தொகையை கட்டுறதுக்கு பேங்க்லேருந்து லோன் வாங்குறாங்க. லோனை வாங்கி யாருடைய மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம், மக்களுடைய சேவை எல்லாமே அதில் இருக்குது. லோனை வாங்கி அதன் மூலிமா அந்த ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தின் லோனத்தை எடுத்து நடத்துகிறாங்க. கொஞ்ச நாள்லேயே வாரா கடன் அடிப்படையில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. 50,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, அது எவ்வளோ இருந்தாலும் வாரா கடன் தள்ளுபாடு பண்ணிடுறாங்க. இப்போ இது யாருக்காக அரசாங்கம் நடத்துறீங்க? இப்போ நம்ம சாதாரண மக்கள் ஒரு 10,000 5,000 இஎம்ஐ கட்டலனா கூட ஓடு தேடி ரேத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பவுன்சிங் ஆச்சு, பவுன்சிங் சார்ஜும் போடுறாங்க. அந்த பவுன்சிங் ஒரு தடவை போட்டால் மட்டும் பார்த்ததில்ல, அவங்களுக்கே ஒரு 5ஆம் தேதி ஒரு டேட்டில் பவுன்சிங் இஎம்ஐ வருதுன்னா போட்டு பணம் கட்ட முடியல, பவுன்ஸ் ஆகிடும். அவனுக்கே தெரியாமல் மறுபடியும் 10ஆம் தேதி 5ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு பவுன்ஸும் போடுவான், இன்னொரு பண்ணுவான். அப்போ ஒரு பவுன்ஸையும் இப்போ முதல்ல அடிப்படையில் கட்ட வேண்டிய பணத்தையே அவன் கட்ட முடியாமல் தவிக்கும் போது நீ அதுக்கு இன்னொருத்தர் பவுன்ஸையும் போட்டு அந்த கடனுக்கு ஜிஎஸ்டி வர போடுற. அவனே ஏற்கனவே கட்ட வேண்டிய அந்த 5,000 ரூபா கட்ட முடியாமல் தவிக்கிறான். நீ கட்டல, அதுக்கு ஒரு தள்ளுபடி ஆயிடுச்சுல, அந்த 18% ஜிஎஸ்டி போடு, ஜிஎஸ்டி போட்டு பேங்க் வசூலிக்கிறான். இப்போது இப்படி மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிறது இந்த நிதி கொள்கையில் உருவாக்குறது யார்? நிதி அமைச்சரோட வேலை தானே.
என்னடா ஏற்கனவே கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவிக்கிற ஒருத்தவங்ககிட்ட கட்டல, அந்த கடனுக்கு ஜிஎஸ்டி வேறு போடுறதுக்கு ஒரு நிதி கொள்கையை உருவாக்கி வச்சது யார்? அதுதான் நல்ல மக்களுக்கான சேவையா? ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு நடுவண் அரசு 10 வருட காலம் எப்படி ஒன்றுமே செய்யாமல் எப்படி ஒரு மாதத்தை நவர்த்த முடியுமா? இந்தியாவில் புரட்சி வெடிச்சிடாதா? எங்கே மக்களுக்கு எங்கே புரட்சி வெடிக்குது? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் சொல்கிறபடியே பார்த்தா அந்த மத்திய அரசில் இருக்கிற அமைச்சர்களுடைய அந்த துறைக்கான திறமை யாருக்கிட்டலாம் இருக்குது? நீங்கள் ஒருத்தர் பட்டியலிடுங்க. நிதி அமைச்சர் மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் மிகப்பெரிய பொருளாதார மேதையாக இருந்தார், அவர் நிதி அமைச்சர். மன்மோகன் சிங் நிதி அமைச்சர், இவர் பீரியடில் நிதி அமைச்சராக இருந்தார், நரசிம்மராவ் பீரியட்லாம். புரியுதா? ஸோ அவர் பிரைம் மினிஸ்டரான நிதித்துறை அவர் கண்காணிப்பில் செயல்பட்டது. புரியுங்களா? அவங்களோட பொருளாதார மேதை. எந்த ஒரு அரசு வந்தாலும் அந்த துறைக்கான அறிவாளிகளை கொண்டு தான் அமைச்சராக போட்டு பதவி நடத்துதை ஒழிய, ஏன்னா நிதித்துறையெல்லாம் சாதாரண அளவெல்லாம் போட்டு பண்ண முடியாது. பண்ணோம்னா அப்போ எனக்கு என்ன தெரியும்? ஆனால் நீங்கள் சாதாரண நாட்டில் அதை பற்றி சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை தானே போட்டு நடத்துகிறீங்க. அந்த மாதிரி எல்லா துறைக்கும் அதானே. இப்போது விளையாட்டுத்துறை ஒரு எம்பியை போட்டு அந்த இவங்க மல்யுத்த வீரர்கள் எவ்வளோ பெரிய நாடு ஃபுல்லாக கலவரம் பிரச்சனை பண்ணாங்க. அந்த விளையாட்டுத்துறைக்கு அந்த எம்பிக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? அந்த விளையாட்டுத்துறையை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அந்த அடிப்படை அந்த விளையாட்டில் ஒரு இருந்தால் தான். ஒரே ஒரு ஆள் நீங்கள் சொன்னால் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர், அவர் ஏற்கனவே எக்ஸ் ஃபாரின் செக்ரட்டரி அவரை மட்டும் போட்டு நீங்கள் வேறு யாரை நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க அந்த துறையை சார்ந்த அறிவில் அவங்கள? அந்த மாதிரி இங்கே அதாவது இவ்வளோ எதிர்ப்புகள் நாடு ஃபுல்லாக எழுந்துதுன்னா நீங்கள் நல்லாட்சி நடத்துனீங்கன்னா மக்களுக்கான செயல்படுத்துறீங்க. ஏன் எதிர்ப்பு குரல் இருந்து? நீங்கள் இப்போ மற்ற கட்சிகளை விட்டுருங்க. இப்போ மணிப்பூர் ஃபுல்லாக பற்றி எரியுது, ஆனால் லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறீங்க. ஒரு பிரதமராக நான் மக்கள் எங்கே பாதிக்கிறாங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், அவங்களுக்கான இது பாதுகாப்புங்க, நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்கிறதுனுக்கு அடிப்படை வேலை. அந்த சமயத்தில் மாடை கட்டி பிடிச்சும் ஃபோட்டோ கொடுக்குறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஏன் அவர் பிரதமருடைய வேலையாங்க? சரி, இங்கே மக்கள் வெள்ளத்தால் மிகப்பெரிய வரலாறு காணாத 200 வருஷத்துக்கு வராத வெள்ளத்தில் மக்களை பாதிப்பு இங்கே பார்த்தாங்களா? திருச்சி விமான நிலையத்துக்கு பார்க்க வரவர், நாளைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் பார்க்க போகிறவர், மக்கள் வெள்ளத்தில் செத்தாங்களே அவங்கள போய் பார்க்கறதுக்கு என்ன? இதுதான் நல்ல பிரதமருடைய வேலையா? இதான் நல்ல ஆட்சியா? மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறா அங்கெல்லாம் இவர் போய் பார்க்குறதே கிடையாது. இவர் முழுக்க சுற்றுலா தான் போவார். தேர்தல் சமயத்தில் மட்டும் அங்கே போய்ட்டு உங்களுக்கு இத்தனை லட்சம் 3 நாளைக்கு மேலே கேரளாவுக்கு போய்ட்டு வந்தார் நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு அந்த திட்டம் அறிவித்தேன், இந்த திட்டம் அறிவித்தார். ஏங்க இப்போ அறிவிக்கிறீங்க? இதெல்லாம் முன்னாலே செய்ய வேண்டியதுதானே? முன்னாலே செஞ்சு நீங்கள் இது முன்னாலே தேர்தலுக்கு முன்னாலே திட்டத்தை அறிவித்து அதை செஞ்சு காமிச்சு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறோம் ஓட்டு போடுன்னு கேட்குறது எப்படி? தேர்தல் சொன்னாங்கலாம் செய்யும்போது நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்கிறது எப்படி? அவங்க இன்ன வரைக்கும் தங்களுடைய சாதனையை எதை சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னா இதெல்லாம் ரொட்டீன் செயல்பாடுங்க. ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் இத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம், அத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம், இவ்வளோலாம் பண்ணியிருக்கோன்னா இது அரசாங்கத்து ரொட்டீன் செயல்பாடு. இதையெல்லாம் யார் வந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். இதை தாண்டி மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? மக்கள் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? வேறு என்ன செஞ்சுருக்கா? ஒன்று உதவி அவங்களுடைய சாதனையாக எதை சொல்கிறாங்க? விண்வெளி ஆய்வு, சந்திராயன் 3 உள்ளிட்ட பல்வேறு விதங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறுத்து பேசக்கூடாது சார். நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு துறை முன்னேற்றம் ஒரு நிமிஷம் நிறைய விஷயம் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் இவங்க தொடங்குனது கிடையாது. புரியுங்களா? கேட்டுங்க, அவசரப்படாது. அதான் சொல்கிறேன், அதை தான் நான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேன். ஒரு அரசாங்கத்துடைய ரொட்டீன் செயல்பாடு இதெல்லாம். புரியுங்களா? ஏற்கனவே இதெல்லாம் காங்கிரஸால் நேருவால் கொண்டாடப்பட்டு தான் இஸ்ரோலாம். புரியுங்களா? அதை செயல்படுறதுக்கு வேண்டிய நிதியை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த தலைமை பொறுப்பில் அந்த இஸ்ரோவில் இருக்க எல்லா விஞ்ஞானிகளும் தொடர்ச்சியாக தமிழர்கள் தான் வராங்க. அவங்களுடைய தங்களுடைய அறிவை கொண்டு அதை வெற்றிகரமாக செயல்படுத்துகிறாங்க. இது விஞ்ஞானிகளோட சாதனை. புரியுங்களா? அதுக்கு நிதி ஒதுக்க தான் உன் வேலை. இது ஒரு அரசாங்கத்தின் அடிப்படை வேலை. இது உன்னுடைய சாதனையே கிடையாது. உன்னுடைய சாதனைன்னா நாடு ஃபுல்லாக ட்ரெயினை போட்டிருக்கேன், நாடு ஃபுல்லாக ரோடை போட்டிருக்கேன், இத்தனை புதிய நிறுவனங்களை உருவாக்கியிருக்கேன், இதனால் இத்தனை லட்சம் மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன், நாட்டில் எங்கேயுமே பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, வெள்ளம் வந்தால் எந்த பாதிப்பும் அதுக்குண்டான வடிகால் கட்டமைப்பு உருவாகியிருக்கேன், நாடு ஃபுல்லாக அணைகளை கட்டி மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துருக்கேன், வரிகளை குறைச்சி மக்கள் சுபிச்சம் வாழ வச்சுருக்கேன், விவசாயிகளுக்கு வேண்டிய
அடிப்படையில் செஞ்சுருக்கேன். இது எதை செஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் இன்றைக்கி தங்க நாற்கரைச்சார் யார்? பாரத பிரதமர் முன்பு இருந்த வாஜ்பாய் கொண்டு வந்துட்டு இருந்தானே. ஆமாம் ஆமாம் சார், வாஜ்பாயை வந்து யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, உண்மை. நானே எங்கள் கட்சி சார்பாக வாஜ்பாய் மறைந்த பிறகு எங்கள் கட்சி சார்பாக ஒரு அறிக்கை விட்டோம். அது தினமலர் பத்திரிகையில் வெளியே வந்தது. இந்தியாவின் சாலை தந்தையாக பிரதமர் வாஜ்பாய் அவரை அறிவிக்க வேண்டும் மத்திய அரசுன்னு நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். அதான் சொல்கிறேன், புரியுங்களா? நாம் விமர்சிக்கிறது இப்போ இருக்கிற மோடியை, இப்போ இருக்கிற பாஜக அரசை, இதை தான் செஞ்சோம். ஆனால் பாஜகவை வாஜ்பாய் யாருமே குறை சொல்ல, எதிர்கட்சிகளே குறை சொல்ல மாட்டாங்க. அவர் அனைவரால் மதிக்கப்பட்ட ஒரு தலைவர். அவரால் தான் பாஜக ஆட்சிக்கு வந்து அதனுடைய பலன் தான் இப்போ இவங்க போயிருக்கிறவங்க வந்து அனுபவிச்சுன்னுக்கிறாங்களே ஆர்எஸ்எஸ்காரங்க. மற்றபடி வந்து வாஜ்பாய் இல்லைன்னா இன்றைக்கி பாஜக ஏது? வாஜ்பாய் பார்த்தா நாடு முழுக்க மக்கள் ஓட்டு போட்டாங்க. சாலைகளின் தந்தையை அவர் அறிவிக்கணும். அவர் மறைந்த உடனேயே நாங்கள் அறிக்கை கொடுத்தோம் எங்கள் கட்சி தமிழக மன்றக்காங்க சார்பாக. அதை பத்திரிகைலாம் நாளிதழெல்லாம் வெளியே வந்தது. புரியுங்களா? அந்த மாதிரி மதிக்கப்படக்கூடியவர். நம்ம விமர்சிக்கப்படுறது இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை. புரியுங்களா? நீங்கள் வந்து இவங்க வந்து இவிஎம் மிஷினால் தாங்க இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. இவிஎம் மிஷின் இல்லாமல் ஓட் பேலட்டை இவங்க உண்மையிலே சாதனையால் தான் மக்கள் இவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல. மக்கள் மாடு முழுக்க இவங்கள தான் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் இவங்களை தான் ஆதரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து மிஷினை தூக்கி போட்டு ஓட்டுச்சீட்டில் எலெக்ஷன் நடத்துங்க. நீங்கள் உண்மையில் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்கள இப்போ நீங்கள் 5 மாநில தேர்தல் நாங்கள் ஜெயிச்சோம் சொல்கிறீங்களா? நீங்கள் அந்தளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்றதை நீங்கள் சொல்கிறீங்களா? வாக்கு மிஷினை இஎம் மிஷினை தூக்கி போட்டு வாக்குச்சீட்டை வச்சு ஓட்டு எலெக்ஷன் நடத்துங்க பார்க்கலாம். நீங்கள் தான் மிகப்பெரிய சாதனை ஆச்சா, மக்களை வாழ வைக்கிறீங்களாச்சா? அப்போ உங்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. நீங்கள் வாக்குச்சீட்டை வச்சு எலெக்ஷன் நடத்துங்க பார்ப்போம். வாக்குச்சீட்டு விவகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நடுவு அமைச்சர்கிட்ட சொன்னீங்க, யாருமே துறை சார்ந்த வல்லுநர் கிடையாது, துறை சார்ந்த புலமை கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து துறை ரீதியாக வந்து அனுபவம் இல்லை, அதனால் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு நடுவண் அரசை சொல்கிறீங்க. நடுவண் அரசுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுறீங்க. மற்ற மாநில அரசுகள் தமிழ்நாட்டில் வந்து துறை ரீதியாக எல்லாருமே அமைச்சராக இருக்காங்களா? இங்கே எல்லாமே வந்து சரியாக நடக்குதா? தப்பு எங்கே தான் தப்பு தான். அதை தான் நீங்கள் சொல்லுங்கள். புரியுங்களா? திமுக தப்பு செஞ்சால் தப்பு தான். புரியுங்களா? இல்லை சார், இப்போ துறை சார்ந்த ஒன்று இருக்குது, இங்கே எல்லாம் சரியாக நடக்குதான்னு கேட்குறேன். இங்கே சரியாக நடக்குதுன்னு 100% சொல்ல முடியாது. 100% இங்கே சரியாகவே நடக்கலை. புரியுங்களா? ஏதோ ஒரு 50% நடக்குதுன்னு சொல்ல முடிய 100% என்பது கண்டிப்பாக கிடையாது. அதனால் வந்து இவரை வந்து பொற்கால ஆட்சி நடத்துகிறாங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. புரியுங்களா? இது வந்து சரியில்லாத ஆட்சி தான். புரியுங்களா? இப்போ கூட வந்து இவங்களுக்கு திமுகவுக்கு எந்த ஆதரவு கூட இருக்குது. காரணம்னா மத்தியில் பாஜக வரக்கூடாத காரணத்துக்காக தான் திமுகவுக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க. இதே வந்து இவங்க வந்து இப்போ கலைச்சிட்டு சட்டமன்ற தேர்தல் வைக்க சொல்லுங்களேன். இப்போ பாஜகவும் திமுகவும் வந்து ரொம்ப எதிர்த்துருவமாக இருக்குன்னு நம்புறீங்களா? அதாவது இப்போத்துடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னா இது வரைக்கும் அவர்கள் பாஜக எதிரானவர்கள் காங்கிரஸ் கூட இருக்கலாம். காங்கிரஸுக்கு போட வேண்டிய ஓட்டை தான் இப்போ தமிழ்நாடு மக்கள் பாஜக திமுக போகிறதுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா திரும்பவும் ஏன்னா சிறுபான்மை ஓட்டு முழுக்க வந்து நாடு முழுக்க தமிழ்நாடு மட்டும் நாடு முழுக்க வந்து காங்கிரஸ் தான் போகுது. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர் ஓட்டம் அதோடைய பலனை திமுக குளிர்காயக்கு நடக்குது. ஆனால் இவங்க வந்து இப்போ காங்கிரஸில் ஒதுக்கி பிஜேபியில் கூட்டு வைக்கிட்டோம், ஜெயிச்சிருவாங்களா? ரெண்டாவது ஒன்று, இப்போ எம்பி எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இவங்க வந்து மக்கள் நல்லா ஆட்சி நடத்துகிறாங்கன்னா இவங்க ஆட்சியை கழிச்சு தேர்தல் வைக்க சொல்லுங்கள். அதிமுக சாலிடாக ஜெயிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இவங்க வந்து சும்மா இலவசம் 1000 பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, இதுக்கு கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க தான் கணக்கு காட்டினாங்க இல்லையா? அருள்தாஸ் வந்து அதிமுக சாதகமாக இல்லை, நான் மக்களுடைய அங்கே போகிற மாரி சூழலை வந்து ஏற்படுத்துறீங்களா? அப்படி இல்லை. அதாவது நான் சமீபத்திய பேச்சுக்கெல்லாம் வெளிப்படுது, அதான் கேட்குறேன். மக்களுடைய உள்ள கொதிக்கு உணர்ந்ததுனால பேசுகிற பேச்சுக்கலாம். புரியுங்களா? சரி எது சரியோ தப்புன்ற தப்பு நம்ம பேசுவோம். நான் திமுகவோட நான் 100% குறை சொல்ல, ஆனால் 50% கண்டிப்பாக அவங்களுக்கு சரி கிடையாது. இங்கேருந்து கிளாம்பாக்கத்தில் போயிட்டு ஒரு இது கட்டணமாக தேவையாங்க? இங்கே இருக்க மக்கள்லாம் இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அதே போக்குவரத்து நெருக்கடியில் தான் கிளாம்பாக்கத்துக்கு போனோம். இப்போ இவங்க கிளாம்பாக்கத்துன்னு போயிட்டதுனால என்ன பெருசாக இங்கே சிட்டியில் போக்குவரத்து நெருக்கடி குறைஞ்சிட போகுது. மக்கள் கஷ்டம் வந்து தான் மிச்சம்.
இங்கே இப்போ அவன் வெளியூர்லேருந்து ரிட்டர்ன் வந்து கிளாம்பக்கத்தை இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு அந்த பஸ்ஸே நேராக கோயம்புல வந்து இறங்கிக்கலாமே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போக்குவரத்து வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாம்பாக்கில் போட்ட தப்பு கிடையாது. கிளாம்பாக்கத்துக்கு வந்து முறையான வசதி ஒன்று புறநகர் ரயிலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை மெட்ரோவை கனெக்ட் பண்ணியிருக்கணும். என்ன அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா அதை தாங்க சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். இப்போது நான் என் கேள்வி என்னென்னா, வெளி மாவட்டங்கள் போகிற பஸ் எல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வரதுனால போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுதுன்னு சொல்கிறேன். ரைட், அதுவும் வாத பிரகாரமே நான் எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் இங்கே வரணுமே. அப்போ அது மட்டும் போக்குவரத்து நெருக்கடி கிடையாதா? இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். புரியுங்களா? சரி, ஓகே. அதான் அந்த நீங்கள் மக்களுக்கு கஷ்டத்துக்கு உண்டான விஷயம் தான் நீங்கள் பண்ணி. இப்போ நீங்கள் வல்லுநர் சொன்னாங்க மெட்ரோவை இணைக்கலை, ட்ரெயினை இணைக்கலை, அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரிகள் மட்டத்தில் வந்து பெரிய வந்து ஒரு பின்னணி இருக்குது, இந்த அவசரமாக வந்து இதை திறந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளை நம்பி மக்கள் ஓட்டு போடல, அதிகாரிகளை வந்து தங்கள் ஆட்சியாளராக மக்கள் நினைக்கல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் தங்களை ஆள வந்து அதுதான் நமக்கு உண்டான விஷயங்களை செய்யணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதிகாரிங்க தப்பாக சொல்கிறான்னா நீங்கள் உங்களை நம்பி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணுறீங்க? அதுக்குண்டான விஷயம் இது இந்த மக்கள் சரியில்லை, இப்போ இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தடுத்து வேண்டியதுதான். இப்போ ஊருக்கு ஒரு பண்டிகை காலம்னா மக்களுக்கு பெருங்குடியை தாண்ட முடியல, வடலூரை தாண்ட முடியல, அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்ட முடியல. டோல்கேட்டில் லட்சக்கணக்கான வைக்கிறாங்க. டோல்கேட்டில் வந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி நின்னா அந்த வண்டி சுங்கச்சாவடி கட்ட தேவைன்னு சட்டமே இருக்குது. அப்போ அரசாங்கம் இருக்குது, ஆயிரக்கணக்கான வண்டி, பல்லாயிரக்கணக்கான வண்டி அங்கே முடங்கி நிற்கும் போது ஒவ்வொரு வண்டி 3 ஹவர் முடங்கி நிற்கும் போது அப்படியும் டோல்கேட் கட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்குது. அதுக்கு மக்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? போய் தட்டி கேட்க வேண்டியதுனா போலீஸ் ஓட்டி யாரும் காசை வாங்கக்கூடாது, வருவாய்த்துறை அதிகாரிகள் அமைச்சு போய்ட்டு டோல்கேட் ஓப்பன் பண்ணி விட்டு மக்கள் ஃபுல்லாக வெளியே போன நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே? மத்திய அரசு எல்லாம் மாநில அரசு செய்யறதுக்கு உரிமை இருக்குல்ல, நிச்சயமா அதை செய்ய வேண்டியதுதானே. இப்போ மக்களுக்கு அவதி பண்ணுற வேலை தானே இவங்க செய்கிறாங்க. அவதினா அப்படி ஒரு அவதி. திமுகவும் சரி பாஜகவும் சரி மக்கள் விரோத அரசு தானே ஒழிய மக்களுக்கான நல்ல ஆட்சியை அவர்கள் செய்கிறதே கிடையாது. அப்போனா மீண்டும் வந்து காங்கிரஸும் தமிழ்நாட்டில் அதிமுகவும் வந்து நல்லாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் போன போயிட்டே சொல்லியிருந்தேன், மத்தியில் காங்கிரஸும் மாநிலத்து அதிமுக ஆட்சியும் தான் வரணும். அதுதான் மக்களுக்கான நல்ல ஆட்சி. அவங்க 2 ஆட்சி வந்துட்டா பாலும் தேனும் ஓடும். பாலும் தேனுன்னு ஓடுறத விட இது வரைக்கும் ஓடல் கிடையாது, ஓடலை. ஆனால் இந்த அளவுக்கு மக்கள் அவதி வர மாட்டாங்க. இப்போது இது பிஜேபி எதிர்க்கிறதுக்கு காரணம்னா 3ஆம் முறை அவங்க ஜெயிச்சாங்கன்னா சர்வாதிகார ஆட்சி வந்துன்றது தான் எல்லோரும் எதிர்க்கிறாங்க. ஆனால் 75 ஆண்டுகளாக இந்தியாவை காங்கிரஸ் ஆட்சி இன்ன வரைக்கும் ஜனநாயகம் நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணம் அவங்க ஆட்சியில் பாலும் தேலும் ஓடலைனாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாட்சியை ஜனநாயகம் நிலைச்சி நிற்கிறதுனா அது காங்கிரஸால் தான். காங்கிரஸ் இங்கே நிலைச்சிருக்கோமா? இதே மோடி வந்து சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் வந்துருந்தாருன்னா இருக்கான். பாகிஸ்தானில் என்ன நடந்தது? சர்வாதிகார ஆட்சி நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, பர்மாவில் நடக்குது. இந்தியாவோட சுதந்திரம் வாங்கின அத்தனை நாடுகளும் சர்வாதிகார ஆட்சி தான் நடத்துச்சு. இலங்கையிலேருந்து இந்தியாவில் மட்டும்தானே உலக மிகப்பெரிய ஜனநாயக ஆட்சி நினைக்கிறதுக்கு வந்து காங்கிரஸ் தானே காரணம். காங்கிரஸ் இந்த அளவுக்கு விமர்சனிக்கிறதுக்கு காரணம் அதில் யாரும் வந்து மறுக்கலையே. அதான் அந்த உரிமை உங்களுக்கு அதுதாங்க மிகப்பெரிய உரிமை. தன்னோட குறைகளை சுட்டி காட்டி அரசாங்கத்தை எடுத்து போராடுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்துருக்கல. அந்த ஜனநாயகத்தை பாஜக கொடுக்குதா? இந்தியாவோட ஒட்டுமொத்த பயமே 3ஆவது முறையாக மோடி ஜெயித்தால் சர்வாதிகார ஆட்சி வந்துடும் இந்தியாவில். ஆமாம், கண்டிப்பாக வரும் அப்படின்னு அருள்தாஸ் சொல்கிறாரு. அருள்தாஸ் இல்லை, நாடே சொல்லுது. நாட்டில் இருக்கிற நாட்டு நலன் மீது அக்கறை கொண்டு அத்தனை பேரும் சொல்கிறாங்க. சார், வட இந்தியா முழுவதுமே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்து கணிப்பில் நான் 3ஆவது முறையாக வந்து மோடி வர்றது யாராலும் எடுக்க முடியாது. நான் கொடுத்தா ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு கருத்து கணிப்பு உருவாக்கி ராகுல் காந்தி தான் அத்த பிரதமர் தான் சொல்ல முடியாதா? இல்லை, கருத்து கணிப்பு நான் தான் சொல்கிறேன், சவால் விட்றானே. அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டீங்க மோடியை வெற்றி பெற ஜெயிக்கணும்னா நீங்கள் இவிஎம் தூக்கி போட்டு வாக்குச்சீட்டு நடத்துங்க. வாக்குச்சீட்டை ஜெயிச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வேளை சார் உங்கள் வேண்டுகோள்படியே வந்து ஒரு வாக்குச்சீட்டு வச்சு மறுபடியும் பாஜக வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? எது வந்துட்டு அதுக்கு யாரும் மாற்ற முடியும்? இப்போ இவிஎம்ல ஜெயிச்ச கூட நான் என்ன பண்ண முடியும்? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஆமாம், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. திரும்பவும் சொல்கிறேன், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதை தான் நம்ம வாக்குச்சீட்டில் நடத்துங்க. வாக்குச்சீட்டில் நடத்திட்டு நீங்கள் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போனா ஒன்று செய்வோம். தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அங்கே வந்து இப்போ காங்கிரஸ் வந்திருக்கு, அங்கேயும் வந்து வாக்குச்சீட்டு வந்து வரணும்
அவங்க வந்து உண்மை. சொல்கிறீங்களா? சொல்கிறேன், தவறே இல்லை. ஒரு 5 மாநிலத்துக்கு எலெக்ஷன் எடுத்து வாக்கு சீட்டில் இப்போ காங்கிரஸ் ஆடுற மாநிலம் எல்லாத்துலேயுமே வந்து வாக்குச்சீட்டு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதில் என்ன தவறு? நாடு முழுக்க நான் வந்து மத்திய தேர்தலுக்கு மட்டும் சொன்னேன். நாடு முழுக்க சார் இவிஎம் மிஷின் கண்டுபிடிச்ச நாட்டிலே வாக்குச்சீட்டு தான் வச்சு நடத்துகிறான். அவன் கேட்குறான், எங்கள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு நான் பைத்தியமானு கேட்குறான். ஜப்பான்காரன் இவிஎம் மிஷின் வச்சு நடத்துகிறேன், எங்களுக்கு நான் பைத்தியமானு கேட்குறான். அது அப்போ கண்டுபிடிச்சவனே இப்போ கூட வந்து இவிஎம் மிஷின் எந்தளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ வந்து பீகார் அசம்பிளிலையும் கோட்டு காட்டியிருக்காரு. எப்படி எந்த சுவிட்சா பிஜேபி ஓட்டு போகிறத கிளீனாக நிரூபிச்சிருக்கார். இந்த தேர்தல் கமிஷன் பித்தலாட்ட கமிஷன், தேர்தல் கமிஷன் கிடையாது, பித்தலாட்ட கமிஷன். இவிஎம் மிஷினில் எந்த இதுவும் பண்ண முடியாது, நீங்கள் நிரூபிங்கன்னாங்களே. இப்போ நிரூபித்து பகிரமாக எல்லா டிவிலையும் ஒருத்த கேட்க வேண்டியதானே. தேர்தல் சம்மந்தமான ஆலோசனை கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து கடுமையாக சாடுறீங்க. என்ன எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது? பித்தலாட்ட கமிஷனுங்க நீங்கள் வந்து யோக்கியமானவனாக இருந்தால் நீங்கள் சரியாக செஞ்சால் யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? இவிஎம் மிஷின் சிறந்துன்னு நீ சொல்கிறிய, அதை உருவாக்குன எந்த நாட்டிலுமே இவிஎம் மிஷின் நடத்துறது கிடையாது. புரியுங்களா? இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. தூக்கி போட்டு இதை மாற்றுங்க. ஏன் அதுவா நீ சொல்லலை? இவிஎம் மிஷினால தான் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டு, இவிஎம் மிஷின் இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு நாள் கூட ஆட்சியில் இருக்கான்னு சொன்னார்ல. அதே பிஜேபிக்கார் தானே, அவரை வந்து பேச வேண்டியது தானே.